Hi friends, welcome to healthy food. இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ரொம்பவும் டேஸ்டான ஒரு ரெசிபி தான் வந்து பார்க்க போறோம். இது ரொம்பவும் சிம்பிள் தான், கஷ்டம்லாம் கிடையாது. இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். பூரணம் வச்சு கொழுக்கட்டை எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு 1 டம்ளர் அரிசி மாவு, 1 டம்ளர் வெல்லம் தட்டி எடுத்து வச்சிருக்கேன், 1 டம்ளர் தேங்காய் துருவல் வந்து வச்சிருக்கேன், அரை டம்ளர் பாசிப்பருப்பை எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாசிப்பருப்பை வந்து போட்டுடலாம். நான் கொஞ்சம் 3/4 டம்ளர் பருப்பு ஊற வச்சுட்டேன். நீங்கள் அரை டம்ளர் பாசிப்பருப்பை வந்து ஊற வச்சிங்கன்னா போதும். இப்போ இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். குக்கரில் வேக வைக்கக்கூடாது, இந்த மாதிரி ஆவியில் தான் வந்து இது வந்து வேகணும். நல்லா வந்து மசிஞ்சிடணும். கையில் எடுத்து பார்த்தா நல்லா மசிஞ்சிருச்சு அப்படின்னா அது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா அது மாதிரி நல்லா ஆகிடும். இப்போ வந்து இது ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். நல்ல ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சிங்கன்னா ஈஸியாக மசிஞ்சிரும். இப்போ நம்ம எந்த டம்ளரில் ஆல்ரெடி மெஷர் பண்ணமோ அதே டம்ளரில் 1 டம்ளர் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொழு பொழுன்னு தான் இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா இருந்தால் அது யூஸ் பண்ணாதீங்க, போதும். 1 டம்ளர் வந்து எடுத்துட்டோன்னா 1 டம்ளர் போதும் நம்மளுக்கு. எக்ஸ்ட்ரா இருந்தால் அதில் குழந்தைங்களுக்கு வெல்லம் ஏதாவது ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ பேன் அடுப்பில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் துருவல் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி ஒரு 1 நிமிஷம் வதக்கிடலாம். இப்போது நம்ம வச்சுருக்க பாசிப்பருப்பை உள்ளே போட்டுடலாம். 1 டம்ளர் தேங்காய் துருவல்னால் 1 டம்ளர் வந்து பாசிப்பருப்பு போடணும். உங்களுக்கு பாசிப்பருப்பு வேக வச்சு சேர்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா 2 டம்ளர் தேங்காய் துருவலே நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ சும்மா ஒரு வதக்குன உடனே ஒரு அடுத்து வச்சுருக்க நம்ம வெல்லத்தை உள்ளே போட்டுடலாம். 1 டம்ளர் வெல்லம் போடுங்க. ரொம்ப இனிப்பாக வேணுங்கிறவங்க ஒரு 1.25 டம்ளர் போடுங்க. இப்போ இந்த வெல்லம் மெல்ட் ஆகும். இது மாதிரி கொஞ்சம் மெல்ட் ஆன உடனே நம்ம வந்து ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக மெல்ட் ஆன உடனே வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஆனால் கொஞ்சம் கெட்டியாயிரும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் நம்ம கீழே இறக்கி வச்சிட்டோன்னா கொஞ்சம் திக்காயிக்கும். இப்போ ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து 1 டம்ளர் அரிசி மாவுக்கு 1 டம்ளர் கரெக்டாக தண்ணி விட்டுக்கலாம். இந்த தண்ணியை வந்து அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சிடலாம். இப்போ 1 டம்ளர் வந்து அந்த மாவு எடுத்துக்கிட்டோமா, அந்த மாவில் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலக்கிடலாம். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த கொதிச்ச தண்ணியை எடுத்து உள்ளே ஊற்றி கிளறிடலாம். அப்படியே விட்டுடலாம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விடணும்னு கூட அவசியம் இல்லை, கரெக்டாக இருக்கும். ஒரு டம்ளர் 1:1 ரேஷியோ ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து இடியாப்ப மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதை நல்லா அப்படியே வந்து பிளேட் நல்லா கிண்ண மாதிரி உருட்டணும். இப்போ கையிலேயே பண்ணணும். இந்த மாதிரி அமுத்திட்டே வந்தீங்கன்னா சென்டரில் வந்து குழியாக இருக்க மாதிரியும் சைடில் வந்து கொஞ்சம் கிண்ண மாதிரி ஷேப்க்கு வந்து பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இப்படி சைடில் அப்படியே அமுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த மாதிரி வந்துடும், ஈஸியாக வந்துடும். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். சென்டரில் கொஞ்சம் குழி பண்ணிடுங்க. இப்போ பூரணத்தை நல்லா உருட்டி ஒரு உருண்டையாக உள்ளே வச்சுருங்க. இப்போ இந்த சைட்ல எல்லாம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ இதை அப்படியே ஒன்று சேர்த்திடலாம். அவ்வளோதான், ஈஸியாக பண்ணி முடிச்சிட்டோம். எதுவும் கேப் இல்லாத மாதிரி பார்த்து ஒன்று சேர்த்துருங்க. அவ்வளோதான், உள்ள பூரணம் வச்சு நீட்டாக பண்ணிட்டோம். இதே மாதிரி மித்த கொழுக்கட்டையும் பண்ணிடலாம். கடைசியாக பாப்பாவுக்காக ஒரு சின்ன கொழுக்கட்டை.
இப்போ இதை வந்து இட்லி பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இட்லி சட்டியில் வச்சு ஹை ஃப்ளேமில் 12 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 12 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா எங்கேயுமே லீக் ஆகவே இல்லை. எங்கேயுமே அந்த உள்ளே வச்சுருக்க அந்த வெல்லம் வெளியில் வரவே இல்லை. பாருங்கள், பிளேட்லேயுமே நீட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த வெல்லம் வந்து லீக் ஆகி வராது. நெக்ஸ்ட்டு, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.